சென்னை பாரிமுனையில் மறியலில் ஈடுபட்ட சிஐடியு தொழிற்சங்கத்தினர் 200 பேர் கைது செய்யப்பட்டனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் ஏற்பட்ட பிரச்சனையை பிரதமர் மோடி தீர்க்கவில்லை என கூறி சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. ஆர்பிஐ கிளை அலுவலகம் நோக்கி சென்ற அவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டம் பாரிமுனை பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பணம் கிடைக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிஐடியு தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். மோடி அரசு ஏதோ பெரிய முற்போக்கு நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிப்பதாக அறிவித்து 50 நாட்கள் ஆகிவிட்டது. 50 நாட்களுக்கு பிறகு எல்லாம் சீராகும் என்று அவர் அறிவித்தார். ஆனால் இப்போதும் எந்த பிரச்சனையும் தீரவில்லை. மக்கள் வரிசையில் நிற்கிறார்கள். ஆலைகள் மூடப்படுகின்றன, தொழில்கள் நலிவடைந்து விட்டன, 70% உற்பத்தி பாதிக்கப்பட்டு விட்டது. வேலை இழப்பு, வருமான இழப்பு, குறிப்பாக முறைசாரா தொழிலாளிகள் பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கியூ. ஆகவே வாக்குறுதி தவறிய மோடி உடனடியாக பதவி விலக வேண்டும். எல்லா மக்களுக்கும் அவர்களுக்கு உரிய பணம் கிடைப்பதை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும். 50 நாட்கள் முடிந்து விட்டது. ஆகவே பொய், பம்மாத்து, ஏமாற்று, மோசடி என்பதே பிஜேபி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையிலும் அதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள்.